SOAN PAPDI செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ரசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புடி. எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம் யூ. சுத்தமான நாட்டு பசு நெய். போதும். போதும், எப்படி இறக்கலாம். நீங்க என்னன்னா சௌரியமா இருக்கு, கொஞ்சம் உயரமா அதில் வச்சுமா யாரும் அரைக்கிறது அப்படிதான் நினைச்சேன். அதை விட ஐநாறு தண்ணியே பயங்கரமாக சுடுது. இல்லை சூடு பூரா அதில் சூடு ஃபுல்லாக தானே. ஏய் நான் வரேன். தூக்கம் ஆறிட்டு ஆட்டா அழகா இருக்கணும். சூடு இருக்குல்லண்ணே, பயங்கரமா இருக்குண்ணே. இங்கே இல்லை குண்டாவில் கொஞ்சம் வரல இருக்குண்ணே. இது நம்ம அந்த இது மடிச்சோம்ல, அது மாதிரிலாம் இருக்கு. எது மடிச்சோம்? இந்த மூடுவோம் நிழல் இருக்கோம்ல, ஈராப்பெல்லாம் வீட்டுக்கு வெளியேற மாதிரி. என்ன வெள்ளை கலர்ல வந்துச்சு? தண்ணி அடிச்சுட்டு இருக்காப்பா. தூக்கி ஊத்துப்பா. என் சைடுலாம் நீ நிறையா ஊற்றி விடணுமா? இப்போ எல்லாம் எனக்கிட்டே ஊற்றி. அப்படியே இருங்க, அப்படியே இருங்க, அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. அப்படிதான் பைய அழகா பண்றிய. ஏனாருன்னு ஒரே சொன்னு புடிச்சாரியா பாயிண்ட. உங்களுக்கு வந்து நல்லாவே தாரங்க இருங்க கொஞ்சம். ஆனால் இந்த மாதிரி முறுக்கி தான் இருக்கணும். அப்படியே விட்டோம்னா குச்சி குச்சி ஆயிரும். இன்னும் கொதிச்சிருச்சா? அங்கேருந்து பின்னாடி தெல்லாதே, இதை இழுத்துக்காங்க. எல்லாமே எனக்கு கிடக்கு பாசு. அதான் போடுங்க. நானே போடுறா. 9ஆம் நம்பர் லோய், 12ஆம் நம்பர் லோய் மாலா எடுக்கறாப்ல எடுத்தா. இன்னும் புள்ள ரைட் ஆயிருச்சு. சோன் பபடி ரெடி. சோன் பபடி காய விடுங்க, காய விடுங்க, ஓதறி விடுங்க. பெரிய மாஸ்டர் மாதிரி பண்றேன். முறுக்கிட்டு கிடக்கு. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும், பழக்க வழக்கம் நிறையா இருக்கணும். கூட போனோம் ஏலக்காய் வாசனை பூ பூவா தூக்குது. என்னை இப்போவே எடுத்து சாப்பிடும்போது ஆல்ரெடி சாப்பிட்டேன். எதுக்குல என்ன விடுற? ஒரு உள்ளுக்கு அதுக்கு கேமரா வர பிள்ளைங்க அப்படி அதைத்தான் பண்ணுங்க. சரி, ஒரு சட்டியில் எடுத்து ஒட்டி அப்படியே உதிர்ன மாதிரியே போடுங்கண்ணே. பக்கத்தில் வச்சு கீழே விழுகாம மண்ணில் எல்லாம்
நான் உதறிட்டு விட்டுறேன். சுற்றி போடு அதை விட கம்மியாக தான் கொடுப்பாரு. நமக்கு கம்மி கொடுப்பாரு. இது எவ்வளோ மொத்தம் எவ்வளோ ஆகுது கணக்கு? மைதா 2 கிலோ கூட்டிங்களா? மைதா வெயிட் போட்டுக்கணும். ஓகே. கரைஞ்சி ஓடி போயிடும். நல்ல நெய் ஏற்றிருக்கான். இனிப்பு அப்படி நல்லா உதறிட்டு அப்படியே நமக்கு போதும். சோன் பப்படி கமகம்னு நெய் ஊற்றி மாவை போட்டு கிண்டிட்டு சீனிப்பாவை காய்ச்சி ஊற்றும் போது சீனிப்பா அவ்வளோ இறுக்கமாக இழுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு இழுத்து சோன் பப்படி செஞ்சதுக்கப்புறம் வாய்க்கில் வைக்கிறதான் தெரியுது, காணாமல் போயிடுது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அதுவும் ஏலக்காய் போட்டதுக்கப்புறம் கமகம்னு வாசனையோட வேறு லெவல் சோன் பப்படி கடையில் வாங்கி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே டேஸ்ட் இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கோம். வாயில் போட்டு அப்படியே கரைஞ்சி ஓடுது. முடிஞ்சிருச்சு. கட்டு காலி.